மெயின்டெனன்ஸ், அதாவது தமிழ்ல ஜீவனாம்சம். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு எந்தெந்த சூழ்நிலையில ஜீவனாம்சம் கொடுக்கணும், எந்தெந்த சூழ்நிலையில ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு அவசியம் இல்ல அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு பெண் எந்த ஒரு வேலிட் ரீசன் இல்லாமலும் கணவனை விட்டு பிரிஞ்சு இருந்தாலுமே, எவ்வளவோ தடவை அந்த கணவன் வாழ்றதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த பெண் எந்த ஒரு சப்போர்ட்டும் எந்த ஒரு ரிப்ளைவும் கொடுக்காம இருந்தாலும் அந்த பெண் ஜீவனாம்சம் கோரி வழக்கிட முடியாது. ஒரு பெண் கணவனை விட அதிகமாகவோ இல்ல அப்படின்னா கணவனுக்கு சரிக்கு சமமா சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க அவசியம் இல்ல. ஒரு பெண் நல்ல வெல் எஜுகேட்டட் பர்சனா இருக்காங்க, அவங்களோட திறமைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும், பட் அவங்க எந்த வேலைக்கு போறதுக்கும் ட்ரை பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாலோ இல்ல இரண்டாவது திருமணம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்தாலோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல அந்த பெண் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. கணவரை தவிர வேறு ஒரு நபரோட வேறு ஒரு முறையில தவறான உறவு முறையில இருந்தாங்க அப்படின்னா அதை நிரூபிச்சாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஒரு பெண் கணவன் வீட்டுல இருந்து பொய்யான வழக்குகள், அதாவது வன்கொடுமை, வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி வழக்குகள் போட்டு அந்த வழக்குகள் எல்லாமே பொய்யான வழக்குகள் அப்படின்னு அந்த கணவன் நிரூபிச்சாலும் கூட அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. சோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி பெண்களுக்கு எல்லாம் இது பொருந்தும். சோ தொடர்ந்து லா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ஸ் ஆஃப் ஐஷுலாவை ஃபாலோ பண்ணுங்க.